Good morning all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜான்வரி மந்தோட பார்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸ். ஹிந்து அண்ட் பிஏபி ரெண்டுத்தோட இன்டெப்த் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்லி வாட் இஸ் த இஷ்யூ அண்ட் வாட் இஸ் த பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். என்னென்ன டாபிக்ஸ் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மொனியூமெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ரீசெண்டாக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ண மொனியூமெண்ட்ஸ் பற்றி தென் 2019 எந்தெந்த இஷ்யூஸோட ஆர் என்னென்ன இன்சிடென்ட்ஸோட ஆனிவர்சரி அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் ப்ராக்டிஸ் ஆஃப் தேவதாசி கஸ்டம் இன்னமும் ப்ரிவலண்ட்டாக இருக்குது. வாட் இஸ் த ஆக்ட் விச் இஸ் ஸ்டாப்பிங் இட், பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன கவர்னன்ஸ் டாபிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உஜ்வலா நாப்கின் இனிஷியேட்டிவ், தென் 3 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், தென் ஓப்பன் டிஃபிகேஷன் ரிப்போர்ட், தென் ஸ்வச் பாரத் மிஷனோட ரிப்போர்ட்ஸ், தென் சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன் ரிப்போர்ட்ஸ், தென் வெஸ்ட் பெங்காலோட ஃபுட் ஸ்கேசிட்டி ஸ்டடி, தென் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்காக அமைக்கப்பட்ட கமிட்டி, தென் கேரளாவோட க்ரைம் ரெக்கார்ட்ஸ், தென் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நடுவில் நடந்த ரீசன்ட் ஹியூமனிட்டேரியன் ஜஸ்டிஸ் ஆக்ட்ஸ் பற்றியும், தென் இந்தியா யூஎஸோட 2+2 இன்டர்செஷன், அதாவது 2+2 அக்ரிமெண்ட்டோட ஃபைனல் ஸ்டெப் பற்றியும் பார்க்க போகிறோம். தென் இன் எக்கனாமி ஓப்பன் மார்க்கெட், தென் ஜிஎஸ்டியோட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ், தென் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத், தென் ஆன் ஆர்பிஐயோட கோல் ஸ்கீம், தென் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன் ஆன் ஸ்மால் பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். தென் அக்ரிகல்ச்சர் இன்னோவேட் டு கல்டிவேட் அப்படின்ற ப்ரோக்ராம், தென் ஏஏபிபி அந்த ப்ரோக்ராமால கேப் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷன் 2040 ஃபார் ஏவியேஷன் செக்டர். வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் அண்ட் வாட் இஸ் த பிளானிங் ஆஃப் அ கவர்மெண்ட் பார்க்க போகிறோம். தென் குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்ச், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிஜிட்டல் டீடாக்ஸ் ஆப் பை ஷக்லினிக், தென் கூகுள் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தட் இன் அ ஸ்பேஸ் சங் ஃபார் லூனார் ப்ரோப், அதாவது சைனாவோட ரீசெண்ட் ஸ்பேஸ் மிஷனான சங் 4 பற்றியும், தென் நாசாவோட டெஸ்ட் சேட்டலைட் பற்றியும் பார்க்க போகிறோம். அட் லாஸ்ட் இன் என்விரான்மெண்ட் அபவுட் த போச்சிங் அண்ட் வல்ச்சர் அண்ட் சில ரிப்போர்ட்ஸ் அதை பார்த்துட்டு, தென் டிஃபென்ஸில் மேனுஃபேக்சரிங் ரூல்ஸ் அண்ட் ரைஸ் இன் அ டயலாக். அட் லாஸ்ட் இந்த சைபர் செக்யூரிட்டியில் டோக்கனைசேஷன் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் ஆல் த இஷ்யூஸ் ப்ரிவிலிங் ஓவர் தோஸ் 15 days. ஃபர்ஸ்ட் ஒன் மொனியூமெண்ட்ஸ் ஆஃப் அ நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, வாட் ஆர் த மொனியூமெண்ட்ஸ் பிகம் த நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் மொனியூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 125-year ஓல்டு கோர்ட் பில்டிங், தென் மொஹல்லேரா மொனியூமெண்ட், தென் ஹவேலி ஆஃப் ஆகா கானா, தென் ஹாத்தி கானா 2 பிளேஸ்லையும், தென் ஏன்ஷியன் நிரமனை போரி, then group of temples at Ranipur Jarail, and then Vishnu temple at Uttarakhand. These are all important. In a prelims point of view பார்த்தோன்னா பிளேசஸ் கொடுத்துட்டு அதில் இருக்க மொனியூமெண்ட்ஸ் பற்றி கொஷின் கேட்கலாம், ஆர் இதோட ஹிஸ்ட்ரிஸ் பற்றி கேட்கலாம். இதை தாண்டி அவங்க கொஷின் கேட்டால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பற்றி கொஷின் கேட்க முடியும். வாட் இஸ் த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, வாட் இஸ் த பேக்ரவுண்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும். And it is a part of Ministry of Culture, and it is responsible for archaeological research, conservation எல்லாமே. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கமால் உருவாக்கப்பட்ட he is the first director general. அது மட்டும் இல்லை, அவர் கிரியேட் பண்ண ஒரு சிஸ்டம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அண்ட் செகண்ட் ஹிஸ்ட்ரி 2019 a cluster of anniversaries பார்க்க போகிறோம். 2019 எந்தெந்த இன்சிடெண்ட் எல்லாமே ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். 150th year ஆஃப் மகாத்மா காந்தி பர்த் இயர், தென் மிர்சா காலிப் அவர் இறந்து 150 year, தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919, ரவுல் அட்டாக், ஜாலியன் வாலாபாக், தென் குஜராத்தோட ரியாட்ஸ் நடந்து 50 years ஆகுது, தென் ஃபஸ்ட் இந்தியன் அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போய் 35 years ஆகுது, தென் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடத்தினாங்க. இது எல்லாத்தோட பேக்ரவுண்ட்ஸும் இதோட எஃபெக்ட்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம், மேபி ஆஸ்ட் இன் அ மெயின்ஸ் ஆர் அ ப்ரிலிம்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆஃப் தேவதாசி சிஸ்டம். தேவதாசி சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா தேவதாசிஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டெடிகேஷன் ஆக்ட் ஆஃப் 1982 பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட் படி 36 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தேவதாசி சிஸ்டமாக பேன் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் தேவதாசி சிஸ்டம் ப்ரிவலண்ட் ஆகிட்டு இருக்கிறதா ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸில் வந்திருக்கு. ஓரளவு அதோட எண்ணிக்கைகள் குறைஞ்சாலும் இன்னமும் இருக்குது அப்படின்றது தான் இதில் உண்மை. தேவதாசி சிஸ்டம் எப்போ உருவாச்சு, இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்றது மெயின்ஸில் ஒரு முக்கியமான பார்ட்டாக வகிக்கும் இந்த சொசைட்டி கொஷின். நெக்ஸ்ட் ஒன் ரிசர்வேஷன் டு எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷன்ஸ். ரிசர்வேஷன் 100% இருக்கிற சீட்டில் 50% சீட்ஸ் மட்டும்தான் இது வரையும் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு.
டு பி ப்ராப்பர் 49% சீட்ஸ் தான் இது வரையும் வந்து ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 51% இஸ் ஓப்பன் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, எனி ஒன் கேன் கம்பீட் அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த 51%ல் 10% கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ நியூஸ். இந்த நியூஸில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி டு பிகம் தன் ஓபிசி, எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் இன் அ ஜென்ரல் கேட்டகரி. தென் அதே மாதிரி இந்த கேசஸ் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தா இந்திரா சவானி ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க 50% தாண்டி கோட்டாஸை வந்து ரிசர்வேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதையும் தாண்டி கான்ஸ்டியூஷன் பில் அமெண்ட்மெண்ட் பில்லால் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பில் எந்தெந்த இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் எந்தெந்த ஆர்டிகல்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணும் அப்படின்னா ஆர்டிகல் 15 and 16 த ரைட் டு ப்ரொஹிபிஷன் அகெனிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அகெனிஸ்ட் அண்ட் த ரைட் ஆன் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதன்படி 49% ஆஃப் கோட்டாவில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இப்போ 10% ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 50% அப்படின்ற ப்ரீச்சை தாண்டி போயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டேட் அப்ரூவல் நீடட் ஃபார் கோட்டா பில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த கோட்டாக்கு ஸ்டேட்டோட அப்ரூவல் தேவையா அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் நாட் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, கேசஸ் நடக்குது. ஸோ வாட் ஆர் த ரிசல்ட்ஸ், என்ன எஃபெக்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம பட்ஜெட் பாஸ் பண்ணுற அந்த டைமில் கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண மணி வேணும் அப்படின்றதுனால அவங்க 1/6 ஆஃப் த மணி, தேவைப்படுற மணியை முன்கூட்டியே வந்து பார்லிமெண்ட்டோட அப்ரூவலோட வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்படின்ற எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி நேரத்தில் ஃபுல் டைம் பட்ஜெட் போடாமல் ஃபுல் இயர் பட்ஜெட் போடாமல் ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ற பட்ஜெட் போட்டு இது மூலயமா பார்லிமெண்ட் கிட்டேருந்து மணி வாங்கி இது பண்ண போகிறாங்க. ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட் இந்த வருஷம் வந்து இருக்க போகிறதுனால அது ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இதுலேருந்து ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸில் கொஷின் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று உஜ்வாலா சானிடரி நாப்கின்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் யார் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா 3 ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க, IOCL, BPCL அண்ட் HPCL. இந்த கம்பெனிஸில் மொத்தமாக சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் தொடங்க போகிறாங்க. இவங்களுக்கு என்ன இருக்குது, ஒய் தே நீட் டு டூ தட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இவங்களோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காக தே நீட் டு ஸ்பெண்ட் சச் அமௌண்ட் ஆஃப் மணி டு த சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஆக்ட், அதுக்காக இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது மூலயமா these pads are made up of normal vegetative things that's available. So next நம்ம பார்க்க போகிறது cabinet approves 3 aims in JK and Gujarat. Okay, so ஃபர்ஸ்ட் திங் இது அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா கரெக்டிங் த இம்பேலன்சஸ் இன் அவைலபிலிட்டி ஆஃப் அஃபோர்டபுள் ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்கீம். ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் தேவை. ஸோ எங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அந்த இடத்துலலாம் புது ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்குறது தான் இதோட அப்ஜெக்டிவ். அதுக்காக செய்யப்பட்டது தான் இங்கே 3 நியூ எய்ம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில், ஒரே ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் குஜராத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க பேஸ்ட் ஆன் த பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா. ஸோ ப்ரிலிம்ஸில் கேட்கும் போது ரீசெண்டாக எங்கே ஓப்பன் பண்ணாங்கன்ற கொஷினை தாண்டி பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனாவோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, ஸோ அது எந்த மினிஸ்ட்ரி கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கொஷினாக கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓப்பன் டெஃபிகேஷன் கண்டினியூஸ். ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்ற பெரிய மிஷனை கொண்டு வந்து 4.5 years சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஸ்டில் த ஓப்பன் டெஃபிகேஷன் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான் இங்கே ட்ரூத். ஸோ ஓப்பன் டெஃபிகேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 2018 2014 ஸோ ஃபீமேல் லெட்ரின் ஓனர்ஸ் லெட்ரின் ஓனர்ஸ், ஸோ ஃபீமேல் எத்தனை பேருக்கு ஓனாக டாய்லெட் வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதோட எண்ணிக்கை ரொம்ப குறைச்சல். பட் இப்போ ஓரளவு வந்து ஈக்குவலாக இருக்குது அந்த ஏஜ் திங். இங்கே மேன்லேயும் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது மோர் ஆர் லெஸ். ஸோ அபவ் 80 வேண்டாம், அப் டு 60 வரையும் பார்த்தோம் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் வந்து பிஃபோர் த ஸ்வச் பாரத் மிஷன் ஆஃப்டர் ஸ்வச் பாரத் மிஷன் ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது அப்படின்றத இந்த டேட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு நோ வாட் இஸ் மீன் பை ஸ்வச் பாரத் மிஷன். அது மட்டும் இல்லாமல் அதோட அப்ஜெக்டிவ்ஸ், தென் அது என்ன அச்சீவ் பண்ணியிருக்கு, ஸோ எங்கே லேக்கிங் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு ஸ்வச் பாரத் மிஷன்.
ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் as we know அதோட சேர்த்து ஒரு புது இனிஷியேட்டிவாக ODF டபுள்+ சர்டிஃபிகேஷன் தராங்க. ஸோ திஸ் ஹாஸ் பீன் சர்டிஃபைட் ஃபார் வெரி பெஸ்ட் சிட்டிஸ் அப்படின்ற இதுவில். ஸோ யாரெல்லாம் ஃபீக்கல் ஸ்லெட்ஜ் வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்வச் பாரத் மிஷனோட ODF-ஓட சர்டிஃபிகேஷனோட எய்ம். ஸோ இது மகாராஷ்டிராலையும் சத்தீஸ்கர்லையும் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ODF ப்ரோட்டோகால் ப்ளஸ் அண்ட் டபுள்+ அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ரீடிங் வருங்க, மேபி யூஸ் இன் ப்ரிலிம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கவர்னன்ஸோட ரிப்போர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சர்வே ஆஃப் சைல்ட் கேர் இன்ஸ்டியூஷன். ஸோ கிட்டத்தட்ட பீகாரில் நடந்த முசாஃபர்பூர் ஷெல்டர் ஹோம் ட்ராஜடிக்கு அப்புறமாட்டுக்கு ஸோ 905-89 ஷெல்டர்ஸை வந்து இதுவரையும் ரிசர்ச் அண்ட் சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற உங்களோட டேட்டாஸ் எடுத்திருக்காங்க. மேபி யூஸ்ட் இன் சொசைட்டி கொஷின் டேட்டாக்காக வந்து இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ட்ரைபல்ஸ் ஆன் வெஸ்ட் பெங்கால் பேட்லிங் ஆன் ஃபுட் ஸ்கேர்சிட்டி. ஸோ ரீசெண்டாக பண்ண ஸ்டடி படி வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ட்ரைபல்ஸ் எல்லாமே ஃபுட் ஸ்கேர்சிட்டியால் வந்து தவிக்கிறாங்க. மெனி ஆஃப் தெம் ஆர் டையிங் இன் ஹங்கர் அப்படின்ற நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரிப்போர்ட் தேர். ஸோ எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து மொத்தமே வந்து ட்ரைனேஜ் இதுக்காக இருக்காங்க, எவ்வளோ பேர் தென் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி ப்ரைமரி ஸ்கூலுக்கு வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளவே வந்து ப்ரைமரி ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா வெறும் 8% தான். ஸோ இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க கீ ஃபைண்டிங்ஸ். ஸோ இதில் இருந்து வாட் வி நீட் டு இம்ப்ரூவ் வாட் ஆர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது Nilakani Committee on Digital Payments. So digital payments is a growing and scopeful area. இந்த ஏரியாவில் ரிசர்ச் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி நிலக்கனி கமிட்டி. ஸோ அதோட ஹெட்மேனாக வந்து இன்ஃபோசிஸ் சேர்மேன் வந்து இருக்காங்க, அவங்க வந்து இதை லீட் பண்ணுவாங்க. அதோட ரிப்போர்ட்ஸ் வரும்போது இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் கேரளா ரெக்கார்ட்ஸ் ஆன் ரைசிங் கிராஃப் ஆஃப் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு எதிரான கிரைம்ஸ் if you see 2008 ஆரம்பிச்சு 2018 வரையும் நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். ஸோ குழந்தைகளுக்கு எதிரான கிரைம் வந்து கேரளாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். So the next issue is India and Pakistan humanitarian justice. So India and Pakistan after the Prime Minister election வந்த பிறகு Pakistan Prime Minister election வந்த பிறகு the cooperation is somewhat better than before அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவும் பாகிஸ்தான் தன்னோட மனிதநேயத்தை வெளிக்காட்டுறதுக்காக நிறைய அவங்களோட சிட்டிசன்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணவங்க தான் வந்து இம்ரான் வர்சி, தென் அமித் அன்சாரி. இவங்க எல்லாரும் வந்து இங்கே சிவிலியனாக இருந்து அங்கே போய் கேப்சர் ஆனவங்கள வந்து கவர்மெண்ட்ஸ் மாற்றி ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்தியா யூஎஸோட 2+2 இன்டர்செஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2+2 டாக்ஸ் வந்து அக்டோபர் மந்தில் நடந்தது. அந்த மந்தில் வந்து போடப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ்க்கு இப்போ ஃபைனலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன அக்ரிமெண்ட்னா 2 அக்ரிமெண்ட். இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி அனெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபென்ஸ் செக்டரில் இந்தியன் கம்பெனிஸ் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும், தென் பிகா பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நார்மலான திங்ஸ் டிஃபென்ஸ் சாரப்பட்ட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியாவும் யூஎஸ்ஏவும் வந்து மாற்றி ஷேர் பண்ணுறதுக்காக போடப்பட்ட அக்ரிமெண்ட். இதோட ஃபைனல் டாக்ஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரோல் ஆஃப் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஈஸிங் டைட் லிக்விடிட்டி கண்டிஷன்ஸ். ஸோ ரீசெண்டாக இப்போ ரொம்ப டைட் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்றதுனால வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸை வந்து ஆர்பிஐ எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் மணி அதோட ஃப்ளோ ஒழுங்காக இல்லை அப்படின்றதுனால ஸோ கவர்மெண்ட் எல்லாருக்கிட்டேருந்தும் செக்யூரிட்டிஸை திரும்ப வாங்கிட்டு அவங்களுக்கு பதிலாக மணியை வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்பிஐ பீப்புள் கிட்ட இருக்கிற செக்யூரிட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதிலாக மணியை சப்ளை பண்ணுறதும், ஆர் பீப்புள் கிட்ட அந்த செக்யூரிட்டியை விற்றுட்டு அதுக்கு பதிலாக மொத்த மணியும் வாங்கி ஹோல்ட் பண்ணுறதும் தான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் எப்போல்லாம் வந்து நடந்திருக்கு, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது ஸ்கோப் ஆஃப் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஜிஎஸ்டி கேன் பூஸ்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஸோ ரீசெண்டாக வந்து அனாலிசிஸ் படி ஜிஎஸ்டியால் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ரெண்டுத்தோட டேக்ஸ் கலெக்ஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்தியா ஜிடிபி மே க்ரோ அட் 7.3% in 2018-19 says வேர்ல்ட் பேங்க். ஸோ வேர்ல்ட் பேங்கோட கணிப்பு படி இந்தியாவோட ஜிடிபி வந்து 7.3% வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வில் வெயிட் அண்ட் சி.
நெக்ஸ்ட் ஒன் ஆர்பிஐ மேக்ஸ் சேஞ்சஸ் இன் கோல்ட் ஸ்கீம், கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஸோ வெளியேருந்து கோல்டை இறக்குமதி பண்ணி அதை வந்து சேஃப்டிக்காக வச்சுருந்தா நம்மளோட டாலர்ஸ் தான் வீணாகுது. அதுக்காக கொண்டு வரப்படுறதா கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஸோ இதுபடி வந்து சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ ஆல் த ஜாயிண்ட் டெபாசிட்டர்ஸ் மட்டும் இருந்தது, இப்போ சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே வாங்கி இதை வந்து ஓன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன் ஈஸ்டு ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் வந்து டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸை ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப் டு 40 lakhs வரையும் வந்து ஜிஎஸ்டியிலேருந்து தனியாக இருக்கலாம். முன்னே 20 lakh வரையும் சம்பாதிக்கிறவங்க அதுக்கு மேலே சம்பாதிக்கணும், ஜிஎஸ்டிக்குள்ளே இருக்கணும். இப்போ அப்படி இல்லை, அவங்க ஜிஎஸ்டி விட்டு வெளியே இருக்கலாம். இன்னோவேட் டு கல்டிவேட் அப்படின்ற ப்ரோக்ராம், இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது மூலயமா கல்டிவேஷன் அக்ரிகல்ச்சருக்காக புது புது இன்னோவேஷன்ஸை கண்டுபிடிச்சி தர ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு கேகான் ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம். ஸோ ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் இது ஒரு சென்ட்ரல் ஸ்கீம் உருவாக்கப்பட்டது 1996. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா வந்து லார்ஜ் ஸ்கேலில் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமின் அடிப்படையில் இப்போ கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் இதை வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்காரு, ஆடிட் பண்ணியிருக்காரு. இந்த ஆடிட்டின் படி அஃப்கோர்ஸ் த 3-fold ஜம்ப் இந்த காஸ்ட். ஸோ அதுக்கு செலவு பண்ணுற பணம் வந்து 3 மடங்கு வந்து அதிகமாகிருக்கு. இருந்தாலும் ஓன்லி 62 ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைம் வந்து ஓவர் ரன் ஆகிருக்கு. ஸோ ப்ராஜெக்டோட காஸ்ட்டும் வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த டைம் ஓவர் ரன்னும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எஃபிஷியன்சி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் விஷன் 2040 ஃபார் ஏவியேஷன் செக்டர். ஒரு ஏவியேஷன் செக்டரில் வந்து விஷன் 2040 பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு இது சொல்லப்போனால் வந்து இது ஒரு புது ஸ்கீம், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனோட ஒரு புது ஸ்கீம் அப்படின்னும் வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கீம் படி ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி வந்து 2040க்குள்ளே ஏவியேஷன் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது தான் அதோட எய்ம். ஸோ உதே தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படின்ற ஸ்கீம் மூலயமா உதான் அந்த ஸ்கீம் மூலயமா 2017லேருந்து 2017லேருந்து இதுவரையும் யூஸ் பண்ணாத எல்லா ஏர்போர்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமோட நெக்ஸ்ட் லெவல்லையும் வந்து உதான் 3 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸோ 2040 வரையும் விஷனை எலாங்கேட் பண்ணி ஸோ இந்த செக்டரை இம்ப்ரூவ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்சின் படி கிட்டத்தட்ட 6000 ஹோம்ஸை வந்து சீப்பராக கட்டுறதுக்கு 150 crore வந்து செலவு பண்ண கவர்மெண்ட் ரெடியாக இருக்காங்க. ஸோ இதன்படி விருப்பம் இருக்கிறவங்க அவங்களோட இன்னோவேஷன்ஸை யூஸ் பண்ணி கிளைமேட் ஃப்ரீ கிளைமேட் சேஞ்ச் ஆர் கிளைமேட் டேமேஜ் ஃப்ரீ ஹோம்ஸ், இந்த ஹோம்ஸ் எல்லாமே வந்து கட்டி கொடுக்கலாம். இட்ஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் இன்னோவேஷன். ஸோ இஸ் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இதில் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் we can get an better houses. So next one digital detox app by Shut Cleaning. So many of us wasting our time in a digital social media. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது டிஜிட்டல் டீடாக்ஸ் ஆப். இதை ஷட் கிளினிக் அப்படின்றவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதன்படி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைம் ஆன உடனே வந்து மொபைல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலாரம் தரும். அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்னாலஜி எந்த ஆப்பையும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களை வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இட் கேன் கண்ட்ரோல் யூ லிட்ரலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கூகுள் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ரியல் டைம் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பார்க்கணும். ஸோ கூகுள் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இனிமேல் வந்து இன்டர்பிரிட்டர் மோட். ஸோ வே பை வே நீங்கள் பேசுகிறத புரிஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு சொல்கிறதோ மற்றவங்க பேசுகிறத தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்கிறதுக்கோ ஒரு புது எனேபிள் டெக்னாலஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சங்க் E4 லூனார் ப்ரோப், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லூனார் ப்ரோப் மூனோட அடுத்த ஃபார் சைடில் வந்து இருக்குது. ஸோ இந்த லூனார் ப்ரோபை வந்து சைனா வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதோட அப்சர்வேஷன் மூலயமா வந்து இஸ்ரோ அன்டில் த August 2000 இஸ்ரோ இதுவரையும் வந்து மூணில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரீசன்ட் நியூஸாக வந்து சைனா அனுப்பின அந்த லேப்ல இருந்து இப்போ புதுசாக வந்து சீட் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே செடியெல்லாம் முளைச்சிருக்கு அப்படின்ற நியூஸஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வில் வெயிட் ஃபார் Chandrayaan 2. Then NASAவோட Transiting Exoplanet Survey Satellite. So the name itself says, so எக்ஸோ பிளானட்ஸை வந்து சர்வே பண்ணுறதுக்காக ஒரு சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த சேட்டலைட்டோட எய்ம் நியூ எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்சி நம்ம சோலார் சிஸ்டம் வெளியே இருக்கிற பிளானட்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது ஒரு செப்பரேட் கேட்டலாக்ஸே உருவாக்கி அது மூலிமா வந்து எல்லாரையும் வந்து நோட் டவுன் பண்ணி வைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியே இருக்கிற அந்த எக்ஸோ பிளானட்ஸோட ஹேபிட்டபிள் பற்றி பார்க்கலாம்.
தென் என்விரான்மெண்ட். ஸோ ரோல் ஆஃப் டெக்னாலஜி இன் ஃபைட்டிங் போச்சிங். ஸோ போச்சிங்கை வந்து பெரிய பிரச்சனை, விலங்குகளை வந்து வேட்டையாடுறது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக புதுசாக டெக்னாலஜிஸ் லைக் கேமராஸ், இன்ஃப்ராரெட் மோஷன் சென்சார்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பிரேஸ்லெட்ஸ், ட்ரோன்ஸ் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாம் தாண்டி பைட் சைஸ் டிராக்டர் அப்படின்ற ஒரு ட்ராக்கரை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் வெயிட் ஃபார் த பெட்டர் ரிசல்ட். ஸோ இந்த சென்சார் வந்து ரியல் டைம் அப்போதைக்கு அந்த அனிமல் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு காட்டி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் சைனரஸ் வல்ச்சர். ஸோ இந்த வல்ச்சர் வந்து ஜார்க்கண்டில் தென்பட்டிருக்கு. ஸோ இந்த வல்ச்சர் வந்து நியர் த்ரெட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜார்க்கண்ட் வந்ததுனால வி ஷுட் நோ அபவுட் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் வல்ச்சர். அது மட்டும் இல்லாமல் வல்ச்சர்ஸ் இன் இந்தியாவில் இருக்கிற இந்த 8 வகையான வந்து வல்ச்சர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இட் மே பி ஆஸ்க்ட் இன் ப்ரிலிம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஸோ மொராக்கோ தான் வந்து செகண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மிங் கண்ட்ரி ஆஃப்டர் ஸ்வீடன். ஸோ யார் வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இட்ஸ் ஸ்வீடன், நெக்ஸ்ட் வந்து மொராக்கோ. தென் இந்த ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து யார் இது ஒரு ஆனுவல் பப்ளிகேஷன், ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் யூரோப், இவங்க எல்லாரும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இது 2024 கிட்டத்தட்ட 20-30% ஆஃப் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரோக்ராம். ஸோ இது இதோட நேஷ்னல் லெவல். இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத வந்து வி ஷுட் நோ. நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது நம்ம வந்து ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ். ஸோ ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ் இது யார் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு கேரளாவில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளோட வாட்டர் பேர்டு எல்லாத்தையும் சர்வே பண்ணும்போது 3 நியூ ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். கிரேட்டர் ஃப்ளமிங்கோ, கிரே ஹெட் லாப்பிங் அண்ட் ப்ளூ சிக்டு பீ ஈட்டர் அப்படின்னு 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 3 அடிப்படையில் வந்து இந்த 3 பறவைகளோட அடிப்படையில் புதுசாக கண்டுபிடிச்ச இவங்களும் நம்மளோட லிஸ்ட்டில் வந்து சேருவாங்க. ஸோ இதை வந்து வெட்லாண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற குளோபல் ப்ரோக்ராம் மூலயமா வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இதிலிருந்து இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா நம்ம ராம்சார் சைட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேர்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி ஏரியாஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை ராம்சார் சைட் அண்ட் பயோடைவர்சிட்டி ஏரியா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து வி ஷுட் நோ இன் டீடைல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆன் இஸ் human animal conflict. As you know, human animal conflict is a big problem. அதை பற்றியான ரீசெண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம் ரெண்டுத்துலையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 49 டெத்ஸ் ஆஃப் எலஃபண்ட் வந்து நடந்திருக்கு. இஸ் 37 out of 49. 2 ஸ்டேட்டில் மட்டுமே வந்து 37 யானைகள் வந்து இறந்து போயிருக்கு, அதுவும் ரயில்வே ட்ராக்கில் அடிபட்டு. ஸோ இட்ஸ் அ கிளியர் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் பார்க்க போகிறோம். டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ரூல் வந்து ஈஸி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா நம்ம ப்ரைவேட் ஏகப்பட்ட டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி ஃப்யூச்சரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ரைசினா டயலாக் 2019. ஸோ ரைசினா டயலாக் 2019 படி ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் இன் டெல்லி, ஆனுவலி நடக்கும். ஸோ டெரரிசம் அப்போஸ் பண்ணுறதுக்காக எல்லா கண்ட்ரிஸும் தன்னோட கான்ட்ரிபியூஷனை பை டிபேட் அந்த மாதிரி நடத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்தியா நடத்துகிற ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இதோட கீ ஏரியாஸ் அண்ட் டெரரிசம் அண்ட் வெப்பன்ஸ், மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இதை பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சைபர் செக்யூரிட்டியில் பார்த்தா டோக்கனைசேஷன் ஏ சேஃப் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். ஸோ டோக்கனைசேஷன் இதை வச்சு சேஃப் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இது மூலிமா டோக்கன் வச்ச கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்க போகிறாங்க. வித் கொலாபரேஷன் வச்சு யூஸ் பண்ண போகிறாங்க. இதுவரை நம்ம சிவிவி நம்பர் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வச்சு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஹவு இட் டேக்கிள் த டிஜிட்டல் பேமெண்ட்டோட ஃபோர்ஜரி அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டைம். நெக்ஸ்ட் வீக் வந்து ஜனவரி பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.